லாக்அப் டெத் மரணம் அஜித் குமார் 27 வயது. தமிழ்நாடு முழுசும் அதான் பேசு பொருளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அவர் வந்து அடிக்கிற மாதிரியும் துன்புறுத்துற மாதிரி காணொலி வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அஜித் குமார் வெளியே அனுப்பப்பட்டு 10 நாள் கழித்து இறந்து போயிருந்தால் இதெல்லாம் பேசும் பொருளாக ஆகியிருக்காது. அப்படித்தான் கடந்த எடப்பாடி ஆட்சியில் 43 மரணங்கள். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கொட்டடிப்படுகொலை கூட நடக்காது என்று மு.க. ஸ்டாலினால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பார் மக்கள் அதிகார கழக செய்தி தொடர்பாளர் மருது அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் மரணம் அஜித் குமார் 27 வயது. தமிழ்நாடு முழுசும் அதான் வெறும் பேசு பொருளாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அவர் வந்து அடிக்கிற மாதிரியும் துன்புறுத்துற மாதிரி காணொலி வந்திருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது நமக்கு பதப்பதைப்பு, பயம், அந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான போலீஸ் தாக்குதல்கள் காணொலிகளாக எடுக்கப்படாமல் வெளியிடப்படாமல் இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளணும். முதல்ல இப்போ இந்த காணொலிகள் பார்த்து இது நடந்த நிகழ்வுகளை ஒட்டி நேற்றுக்கும் இன்றைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் பேசப்பட்ட விடயங்களை நம்ம பார்த்தோம்னா மிக மிக அதிர்ச்சியாக இருக்குது. அந்த அஜித்குமாருக்கு உடலில் மட்டுமே 18 இடங்களில் கொடூரமான காயங்கள், வெளிப்புறத்தில், உட்புறத்தில் மிக மோசமான காயங்கள் ஏற்பட்டுருது. என்ன தப்பு செஞ்சார் ஒருத்தர், அது அப்புறம் பேசலாம். என்னதான் தப்பு செஞ்சாலும் போலீஸ் அடித்துக் கொள்வதற்கு போலீஸுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அப்போ இந்த நாட்டில் சட்டம், நீதிமன்றம், விசாரணை அமைப்புகள்லாம் எதுக்கு பயன் கிடையாதா? ஆம், பயன் கிடையாது என்று போலீஸ் சொல்கிறது. நாங்கள் எதற்கும் அப்பாற்பட்டவர்கள், சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், அரசுக்கு கட்டுப்பட மாட்டோம், மக்களுக்கும் கட்டுப்பட மாட்டோம். நாங்கள் யார்? நாங்கள் போலீஸ் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறார்கள். அடிப்பதற்கும் உதைப்பதற்கும் கொள்வதற்கும் எந்தவித உரிமையும் இல்லாத ஒரு நிறுவனம் அதை செய்து கொண்டிருக்கிறது, சட்ட விரோதமாக செய்து கொண்டிருக்கிறது சட்டத்தின் பெயரால். இன்றைக்கு அஜித்குமார் செத்து போய்விட்டார், படுகொலை செய்யப்பட்டு விட்டார். இதற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் சிவகங்கையிலும் தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் வந்த காரணத்தினாலே இதெல்லாம் பேசப்படுகிறது. ஒருவேளை அப்படி இல்லாமல் மூடி மறைக்கப்பட்டிருந்தால், அஜித்குமார் வெளியே அனுப்பப்பட்டு 10 நாள் கழித்து இறந்து போயிருந்தால் இதெல்லாம் பேசும் பொருளாக ஆகியிருக்காது. அப்படித்தான் கடந்த 4 ஆண்டுகளிலே மட்டுமே 24, இது இல்லாமல் 24, மொத்தம் 25 மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன. கடந்த எடப்பாடி ஆட்சியில் 43 மரணங்கள். அதற்கு முன்பு இருந்த 5 ஆண்டுகள் ஜெயலலிதா ஆட்சியிலே ஒரு 25-30 எடப்பாடியில் இந்த லாக்அப் டெத் என்று சொல்ல கம்மி தானே, கொற்றை. இது மீண்டும் மீண்டும் கம்மி தான். எப்படி பார்க்கப்படுகிறது சொல்ல போனால், ஒரு தராசு வைத்து போன முறை 43, இந்த முறை 24 சொல்றாங்க. செத்து போன அஜித்குமார் குடும்பத்துக்கு ஒரு பையன், அது உயிர் திருப்பி நீங்க கொடுக்க முடியாது இல்லையா? அப்ப நான் சொல்றது, என்ன தவறு செய்திருந்தாலும் படுகொலை செய்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனாலும் நீங்கள் படுகொலை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? இந்த வழக்கிலே 5 பேர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கொட்டடிப்படுகொலை கூட நடக்காது என்று மு.க. ஸ்டாலினால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்வது? கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். நேற்று வந்து ஒரு மீட்டிங். நான் கேட்பது, இதற்கு பிறகு தமிழ்நாட்டில் எங்கேயும் கொட்டடிப்படுகொலை நடைபெறாது, போலீஸ் அராஜகமாக எந்த ஒரு பொதுமக்களையும் துன்புறுத்தாது என்று உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி நடந்தால் நான் ராஜினாமா செய்வேன் என்று மு.க. ஸ்டாலின் சொல்ல முடியுமா? இது மு.க. ஸ்டாலின் தொடர்புடைய பிரச்சனை அல்ல, இது ஒரு அரசு தொடர்புடைய பிரச்சனை. ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ற அப்பாவும் மகனும் படுகொலை செய்யப்பட்ட எதற்காக? ஒரு போலீஸ்காரன் போய் எனக்கு ஃப்ரீயா போனை கொடுங்கன்னு மாமூல் மாதிரி போனை கேட்கறான், கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக அவர்களை எப்படி சித்திரவதை செய்து அழித்து கொல்லப்பட்டார்கள் நமக்கு தெரியும். அரை பிணமாக, முக்கால்வாசி பிணமாக சென்றவர்களை பார்த்து நீதிபதி சொன்னது, இதுவரையும் ஃபிட் ஃபார் ரிமாண்ட்னு சொல்லி கையெழுத்து போட்டு சிறைக்கு அனுப்புகிறார் நீதிபதி. யார் இங்கே யாரு அதற்கு மேல் குற்றவாளி? கொடுங்குற்றம் செய்தவர்கள், அடித்து கொன்ற போலீஸா, இல்லை முக்கால்வாசி பிணமாக இருந்தவர்களை சிறைக்கு அனுப்பிய நீதிபதியா? ஆக நான் மீண்டும் மீண்டும் சொல்ல வருவதெல்லாம், இந்த அஜித்குமார் உடலே இவ்வளவு காயங்களை ஏற்படுத்தி விட்டு அவர்கள் இன்னும் போலீஸ்காரர்கள் நீடிக்கிறார்கள். பணி நீக்கம் செய்யப்படவில்லை, பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்கணும்? உடனடியாக கைது செஞ்சிருக்கணும். அவங்க மட்டுமா? கிடையாது.
நீங்க இது போன்ற வழக்குகளை எப்படி பரிசீலிக்கணும் உச்சநீதிமன்றம் இதற்கு முன்பு பல முறை வழிகாட்டு கொடுத்துருக்குன்னா, யார் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர், யார் போலீஸ் இன்ஸ்பெக்டரோ அவர் தான் குற்றவாளியாக சேர்க்கப்படணும். ஏன்னா அவர் தானே பொறுப்பு. இப்போ இந்த வீட்டில் கொலை நடந்திருக்குதுன்னா, நான் இருக்கும்போது, நான் இன்சார்ஜ் இருக்கும்போது நான் என்ன சேர்க்காமே நீங்க மற்ற எல்லாத்தையும் எஃப்ஐஆர் சேர்த்துருவீங்களா? அப்ப ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரான போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏன் பொறுப்பேற்கவில்லை? ஒண்ணு. இரண்டாவது, போலீசிடமிருந்து தப்ப முயலும் பொழுது வலிப்பு வந்து இறந்து போய்விட்டார் என்று பொய்யாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த அந்த உதவி ஆய்வாளர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஏன் கைது செய்யப்படவில்லை? இந்த 2 பேரையும் தப்ப வைத்துவிட்டு மாறாக மற்ற 5 பேர் மட்டுமே அவர்கள்லாம் யோக்கியர்கள் சொல்ல, அவங்க தான் அடிச்சு கொண்டிருப்பாங்க, மாற்று கருத்து இல்லை. டிஎஸ்பி கைது செய்யப்படவில்லை, எஸ்பி கைது செய்யப்படவில்லை. இவர்கள் எல்லாம் நேரடியான பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள். இப்படி எந்த நடவடிக்கையும் நீங்க எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த முறை இன்னொரு கொட்டடி படுகொலை நடக்காது என்பதை பற்றி யோசிக்கவாது முடியும். உங்க நடவடிக்கை என்ன? ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சிறையில இருக்கக்கூடியவர்களுக்கு பிணை கிடைக்கவில்லை, உண்மை. அதிலே ஒரு எஸ்ஐ இறந்து போயிட்டார், சிறையில விசாரணை இறந்து போயிட்டார். அவரோட பையனுக்கு எந்த அடிப்படையில் கருணை வேலை கொடுத்தீங்க? ஒரு வேளை அவங்க அப்பா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு விசாரணையில் தீர்ப்பு வந்துருச்சுன்னா கொடுத்த கருணை அடிப்படையிலான வேலையை நீங்க வாங்கிக்குவீங்களா திருப்பி? எதற்காக 4-5 ஆண்டுகள் இழுக்கின்றது? இவ்வளவு நாள் ஏன் இழுக்குதுன்னு கேட்கிறேன். சீக்கிரமா அந்த கேஸை ஏன் முடிக்க முடியல? முடிக்கணும்ல. ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்பட்டப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார், இல்லது பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படப்படுகிறார்னா நீங்க என்ன பண்ணீங்க? சிறப்பு நீதிமன்றம் அமைத்து உடனடியாக விசாரணை பண்ணி திருப்பி கொடுக்குறீங்கல்ல. ஏன் 4 ஆண்டுகளுக்கு மேலாக்கியும், ஏன் 5 ஆண்டுகள் இருக்கும் பொழுது கூட ஏன் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்படவில்லை? இது மட்டுமல்ல, நீங்க இப்போதோ கூடங்குள்ள அனுமதிக்கு எதிராக போராடின மக்கள் மீது கொடும் தாக்குதல் நடத்தினார்கள் இந்த தமிழ்நாடு போலீஸ். அவர்கள் மீது நடவடிக்கை கிடையாது. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்தீர்கள். ஆனால் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் அத்தனை பேரும் பதவி உயர்வு பெற்று போயிட்டாங்க. இப்படிலாம் செய்யும் போது போலீஸ்காரனுக்கு ஏங்க ஒரு பொதுமக்களையும் அப்பாவையும் சிறு சிறு குற்றங்கள் செய்வதை பார்த்து அடிச்சு கொள்ளணும் தோணாது? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? இது எடப்பாடி பழனிசாமியோ அல்லது மு.க. ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. கைது பண்ணிருக்காங்களா? அது போதாது. ஆனா இது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல நீங்க யாரையும் கைது பண்ணலையே. ஒரு சிறிய பெண் அதான் நான் சொல்றேன். பேசுறோம். என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, போலீஸ் செய்கின்ற படுகொலைகள், போலீஸ் செய்கின்ற சித்திரவதைகள், இதை பற்றி இது மீது நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் போலீஸ்க்கு பயம் வரும். யோ, ஒரு பக்கம் அடிமைன்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் தனி வர்க்கமா சொல்றீங்க. நான் சொல்றேன், டெலிவரிக்கு போனா கூட காசு கொடுக்கணும். ஆமா, அதான் இரண்டுமே அதான் கான்ட்ராஸ்டா இல்லையா? கான்ட்ராஸ்ட் இல்ல. அங்கதான் நாம அந்த போலீஸை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எளியவர்களிடம் பாய்வார்கள், வலியவர்களிடம் பதுங்கி போவார்கள். ஏன் நான் போலீஸ் ஒரு அடிமைன்னு சொல்றேன்னா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுல அனைவருக்கும் சங்கம் வைக்க உரிமை இருக்கிறது, போலீஸுக்கு ஒரு சங்கம் வைக்க உரிமை கிடையாது. 8 மணி நேரத்துக்கு மேல உன்னை வேலை வாங்குறாங்க என்று கேள்விக்கு உனக்கு வக்கு கிடையாது. அங்கே போய் உன்னுடைய சக அதிகாரிகளை, உன் மேலதிகாரி எதிர்த்துக்கிற வக்கு கிடையாது. மேலதிகாரி தன் வீட்டுல கழிவறை கழுவி விடுகிறான், வீட்டு வேலை செய்ய விடுகிறான், ஒரு நாள் முழுக்க நிக்க வைக்கிறான். உன்னுடைய ஐபிஎஸ் அதிகாரி அங்க கேள்வி கேட்க உனக்கு உரிமை கிடையாது. சங்கம் வைக்கிற உரிமையை போராடிப்பட்ட தொழிலாளி வர்க்கம், அதை சங்கம் வைக்க உனக்கு சங்கம் வைக்க உரிமை இல்லாதவன் அடிமை இல்லாம போற என்னங்க? சங்கம் வச்சுன்னா சுதந்திரமா தெரியுவான்ல. அதான் சொல்ல, சங்க மக்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் கூட போயிருந்தாங்க. சங்கம் வைப்பதன் நோக்கம் என்னன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு சங்கம் வைக்கிறாங்க இல்லையா? இப்ப எல்லாரும் சங்கம் வைக்கிறாங்க. எல்லா ஸ்டேட்ல இருக்கான்னு கேக்குறேன். போலீஸ் மத்தவங்களுக்கு சங்கம் வச்சிருக்காங்க. நீ சங்கம் வைக்கும் போது உன் உரிமைகளுக்காக போராடி யார்கிட்ட வந்து பேசுவ? யாரிடம் வந்து உன்னுடைய ஒப்புதலை வாங்குவாய்? மக்கள்கிட்ட தானே. நான் என்ன கேட்கறேன்னா, குறைஞ்சபட்சம் சங்க வைக்க உரிமை இல்லாத நீ எளிய மக்கள் மீது பாய்கிறாய், வலியவர்களிடம் பதுங்கி செல்கிறாய் நான் சொல்லுவேன். அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கி, அரசியலமைப்பு சட்டமா இல்ல அரசா எது? இந்த அரசு கட்டமைப்பு என்பது முதல்ல எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி புரிஞ்சு. அதாவது சுரண்டும் வர்க்கம், சுரண்டப்படும் வர்க்கம் 2 இருக்குங்க. அப்போ சுரண்டப்படும் வர்க்கத்தை 2 வர்க்கத்துக்கு இடையிலேயே மோதல் வரக்கூடாது என்பதற்காக அரசு உருவாக்கப்படுகிறது. ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா, பணக்காரர்கள், அதாவது சுரண்டும் வர்க்கத்தை சேர்ந்தவர்களை பாதுகாக்க வேண்டும். யாரிடமிருந்து? சுரண்டப்படும் வர்க்கம், ஏழை எளிய மக்கள், பஞ்சு பராரிகளிடமிருந்து பணக்காரர்களை பாதுகாப்பதற்காகத்தானே இந்த அரசு இருக்கிறது. அதன் உறுப்பாக இருக்கக்கூடிய இந்த போலீஸ், அதனால்தான் போலீஸ் இயல்பிலேயே
பணக்காரனுக்கு சல்யூட் வைப்பாங்க, கவனிச்சிருக்கீங்களா? கார்ல போறவன பிடிக்கவே மாட்டான், 2 வீலர்ல போறவன் நடந்து போறவன் தான் பிடிப்பான். நைட்டு 12 மணிக்கு இங்க ஃபாரின் கார்ல சருன்னு போறவன பிடிக்க மாட்டான். நைட்டு 12 நீங்க நடந்து போங்க, நின்று உன் பேர் என்ன, உன் அட்ரஸ் என்ன விசாரிப்பான். நீங்க தலித் பகுதியிலேருந்து வரீங்க, ஒரு குடிசை பகுதியிலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு தூக்கி போய் ஸ்டேஷன்ல வச்சுக்கோனா வைக்க மாட்டானா. அதே நீங்க அக்ரஹாரத்துலேருந்து வரேன்னு சொல்லுங்க, இல்லை நான் வந்து ரெசார்ட்லேருந்து வரேன்னு சொல்லுங்க, உங்க மேல கை வைக்க மாட்டேன். இந்த புத்தி எங்கிருந்து வருது? அந்த துறை அந்த வர்க்கத்துக்கான புத்தி இருந்து வருது நான் சொல்ல வரேன். யாருக்குமே நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, அதாவது நீதிமன்றத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது, மக்கள் மேலேயும் மக்களும் கட்டுப்படுத்த முடியாது, சட்டமும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வரேன், டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், இந்த வழக்கில் தான் உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்குச்சு. எப்படி கைது செய்யணும்னு கொடுக்குறாங்க. கைது பண்ண உடனேயே உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கணும், கைது பண்ண உடனேயே சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டவர் தன்னுடைய கருத்தை வெளியே ஒருத்தருக்கு சொல்வதற்கான உரிமை பெற்றவர், வழக்கறிஞர் சந்திக்க உரிமை பெற்றவர், வரக்கூடிய போலீஸு தன்னுடைய பெயர் நேம் பேட்ஜ் போட்டுட்டு வரணும், காக்கி சீருடையில் வரணும், எல்லாம் வரணும்னு சொல்றீங்கல்ல. இப்போ ஏடிஜிபி ஜெயராம் கைது பண்ணி வெளியே வந்தார் இல்லையா, அந்த வழக்கு நடந்தது என்ன? போலீஸுக்காரர்கள் இப்போது நேம் பேட்ஜ் போட்டு வர்றது கிடையாதுங்க. அப்போ உச்சநீதிமன்றத்துக்கே கட்டுப்படாமல் இருக்கிறவர்களை கட்டுப்பட வைப்பது எப்படி அப்படிங்கிறத பத்தி நான் பேசியிருக்கேன். அதுல சில குறைபாடுகள் வரும், வரத்தான் செய்யும். நம்ம சொன்னோம்ல, சங்கம் வைக்க உரிமைக்காக போராடுகிறோம், அதை சங்கம் வச்ச பிறகு அவங்க மக்களுக்காக இருக்கிறாங்களா இல்லையா என்பது இன்னொரு பக்கம். முதல் கேள்வி கலைக்கணும்னு சொல்றீங்க, ஆமா. 2வது அவங்க தேர்தல் வைக்கணும்னு சொல்றீங்க, ஆமா. 3வது வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே அவங்களே வந்து கீழ்வெண்மணி படுகொலைக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாயுடு வந்து இப்படி செய்வாங்கன்னு சொல்றீங்க. அப்போ இதெல்லாம் இங்கே பல குறைபாடுகள் இருக்கும்போது எப்படி நீங்க எதிர்பார்க்கறது சாத்தியம்? நானு நீங்க சொல்ற அத்தனையும் உச்சநீதி கட்டுப்படணும்னு சொல்றீங்க, இது எப்படி சாத்தியங்க? அதான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க, ஆனா இதுக்கு சரி குட்பட மாதிரி உச்சநீதி கட்டுப்படணும்னு கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நாம் நம்முடைய இலக்கை பற்றி பேசுகிறோம். இந்த அரசு கட்டமைப்பை மாற்றிவிட்டு வேறு ஒரு அரசு கட்டமைப்பை ஒரு புரட்சியின் மூலமாக சமூக மாற்றத்தின் மூலமாக கொண்டு வரும் பொழுதுதான் இந்த போலீஸ் என்பது மக்களுக்கு கட்டுப்படுவதாக இருக்கு. இது அல்டிமேட். நீங்க சொல்றது மக்களுக்கு புரியுது. எதை சொல்ல இது? ஆமா, சிரமம் தான். உலகம் கோலமானது, உருளை வடிவமானு சொல்லும்போது புரியல, ஏத்துக்கல, எரிச்சு கொன்னாங்க. கோபர்னிகஸ் என்ன சொன்னாரு? அவர் சொன்னதுக்கு எரிச்சு கொண்டாங்க. ப்ரூனோ எரிச்சு கொண்டாங்க. கோபர்னிகஸ் பாதிக்கப்பட்டாரு. அப்புறம் கலீலியோவுக்கு விஷமே கொடுத்தாங்க. அவர் கையில என்ன சொன்னாங்க? உலகம் உருண்டை வடிவமானது கிடையாது என்று சொல்ல சொன்னார்கள். எழுதினேன்னு எழுதி வச்சாங்க. கரெக்டா? அப்ப மக்களுக்கு புரிவது சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் இது புரியாத எப்பொழுது புரிகிறதோ அப்போ புரட்சி நடத்தணும். ரொம்ப ஈஸி இல்லை. மக்களுக்கு உடனே புரிஞ்சா புரட்சி நடத்தணும். புரட்சி நடப்பது எளிது கிடையாது, மிக கடினம். அது மக்களுக்கு புரிய வைப்பதும் கடினமாகத்தான் இருக்கும். அதனாலதான் உடனே காவல்துறையை கலைச்சி போடணும் அப்படின்னு நான் சொல்லலை. அது அல்டிமேட்டா மாற்றி செய்ய வேண்டியது. இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிற பத்தி என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் செஞ்சா இந்த போலீஸ் வந்து மக்களுக்கு கட்டுப்பாடாக இருக்கும் அப்படின்னா, அதை நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். என்ன விளக்குனேன்? இது வந்து தேர்தல் முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், மக்களுக்கு கட்டுப்படதாக இருக்க வேண்டும். சரி, இன்னைக்கு என்னங்க செய்யறதுங்கிற கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இப்ப என்னங்க இந்த கேஸ் என்னங்க செய்யறது அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில்னா, போலீஸ் ஒருவர் பணியில இறந்து போனால் 1 கோடி ரூபாய் நிதி கொடுக்குறீங்க. அதே போல போலீஸால் பாதிக்கப்பட்டு யாராவது படுகொலை செய்யப்பட்டால் 1 கோடி ரூபாய் இந்த தமிழக அரசு நிதி கொடுக்கணும். அந்த நிதி தமிழ்நாடு அரசு கொடுக்கூடாது. மாறாக சம்பந்தப்பட்ட போலீஸாருடைய பணப்பலன்களிலிருந்து சொத்துக்களை பறிமுதல் செய்து கொடுக்கணும். இது ஃபர்ஸ்ட். 2வது, ஒரு டிவிஷன்ல, ஒரு கோட்டத்துல, ஒரு மாவட்டத்துல ஏதாவது ஒரு கொட்டடை படுகொலை நடந்தால் அந்த படுகொலைக்கு பொறுப்பேற்று சம்பந்தப்பட்ட எஸ்பி ராஜினாமா செய்யணும், இல்லைன்னா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு அவர் மீதும் எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். 3வது, இப்படி ஏதாவது காவல்துறை கொட்டடை படுகொலைகள், காவல்துறை தேவையின்றி பொதுமக்களை சித்திரவதை செய்வது, பொய் வழக்குகள் போடுவது, இது போன்ற விஷயம் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து உடனுக்குடன் விசாரித்து நீதிமன்றம் பதிலளிக்கும். இதெல்லாம் இந்த கட்டமைப்புக்குள்ள, இந்த செட்டப்லேயே பண்ண முடியும். அது இப்போது நான் செய்யக்கூடியது. அல்டிமேட் என்ன செய்யணும், இந்த பிரச்சனை தீர்க்க முடியுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ இதை செய்யறதுல முக ஸ்டாலினுக்கோ இல்ல வந்திருக்காரு அந்த அணில்குட்டி விஜய்க்கோ வாக்குறுதி கொடு. விஜய் சொல்லலாம்ல, எங்கள் ஆட்சி நடக்கவே நடக்காது, நாங்க வந்தா 1 கோடி ரூபாய் கொடுப்போம், சம்பந்தப்பட்ட போலீஸ் சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு கொடுப்போம்னு சொல்ல முடியாது. சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்ல? கண்ணோட்டம் இல்லை என்றால், ஏனென்றால் இவர்கள் எல்லோருக்கும் அடக்குமுறை செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடக்குமுறை செலுத்துவதற்கு போலீஸ் தேவை. அந்த அடக்குமுறை போது பல பேர் படுகொலை செய்யப்படுவார், அதுவும் அவர்களுக்கு தேவை. இது இன்னைக்கு நேற்று கிடையாதுங்க. மொழிப்போரினப்ப பல பேரை சுட்டு கொண்டார்கள். அன்னைக்கு இருந்தது யார்? இன்னைக்கு சொல்றாங்களே கக்கன் பெரியவர்னு சொல்றாங்களா, அந்த கக்கன் தான் போலீஸ் துறை அமைச்சர் சுட்டு கொண்டார். அதுக்கெல்லாம் நீதி கிடைக்கவில்லை. சம்பந்தப்பட்ட போலீஸ் யாருமே கைது செய்யப்படவில்லை, சம்பந்தப்பட்ட போலீஸ் தண்டிக்கப்படவில்லை. இப்படி பல தகவல் சொல்லலாம்.
நீங்க கூடங்குளம் போராட்டமாகட்டும், தேயிலை மாஞ்சோலை போராட்டத்துல 18 பேர் அடித்தே கொண்டார்கள் போலீஸ். யாரு மீது நடவடிக்கை கிடையாது இப்போது வரைக்கும். வாச்சாத்தி படுகொலை ஆகட்டும், அது மட்டும் இல்ல, வீரப்படம் பிடிக்க போறோம் எத்தனையோ பேர் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள், இவருக்கு நடவடிக்கை கிடையாது. லிஸ்ட் போயிட்டு தானே இருக்கு. அதான் சொல்றேன். அப்ப இந்த அரசு கட்டமைப்புக்குள்ளே மு.க. ஸ்டாலின் செய்ய முடிஞ்சதே நான் சொல்றேன். பொய் வழக்கு போலீஸ் போடுறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களை சஸ்பென்ஷன் செய்ய வேண்டும், உறுதியாக்கப்பட்டால் டிஸ்மிஸ் பண்ணணும். இதை செஞ்சு பாருங்க, குறைதான் இல்லைன்னு பாருங்க இந்த செட்டப்புக்குள்ள. ஆனா இருந்தாலும் அது ஓட்டப்பானையில புளி வச்சு அரைக்கிற கதை தான். மொத்தமா சரி பண்ணணும்னா இந்த போலீஸ் துறை கலைக்கப்பட வேண்டும். இந்த போலீஸ் துறை மக்களுக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த போலீஸ் அதிகாரிகள் அத்தனை பேரும் தேர்தலில் நிற்க வேண்டும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னைக்கு வந்து எம்எல்ஏ எம்பி ஜெயிக்கிறதுக்கு இவங்க ஜெயிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எம்எல்ஏ எம்பி எப்பயோ ஒரு மாதிரி மக்கள் பார்க்கறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற பிரதமர் வந்து நாடுகள்ல இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கா? எங்கேயும் இல்ல. ஆனா சோவியத் யூனியன்ல அந்த முறை இருந்துச்சு. அதிகாரிகள் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தப்பு செய்யற அதிகாரிகளையும் எம்எல்ஏ எம்பிகளையும் திருப்பி அழைக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு வேணுங்க. இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, கலெக்டர் தப்பா இருக்கிறாருன்னா மக்கள் சேர்ந்து ஓட்டு போட்டு திருப்பி அழைச்சிக்க முடியும். அமெரிக்காவில் சில மாகாணங்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குன்னா, கவர்னர் அங்க ஆளுநர்னு சொல்லுவாங்க, இங்க முதலமைச்சர் மாதிரி, அவர்கள் வந்து ஏற்புடையதாக இல்லைன்னா அவங்க திருப்பி அழைக்கிற அதிகாரம் சில மாகாணங்கள் அங்க அமெரிக்காவில் இருக்கு. அதை போல இதெல்லாம் கொண்டு வர முடியும். நீங்க இருக்கிற நான் புரட்சி நடக்கணும், இல்லை சோசியலிசம் ஆகணும், எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல. இங்க இருக்கிற இந்த செட்டப்லேயே செஞ்சிட முடியும். அதை செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் இவர்கள் கார்பரேட்டுகளுக்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எதை நீங்க பேசினாலும் நாம் சொல்வதை இவர்கள் செய்ய போவதில்லை. நாம் கோரிக்கையை முன்வைக்கலாம். எத்தனை நாள்? இரண்டாவது மூன்றாவது நாட்கள் இடத்துல மூன்றாவது நாள் தான் சம்பந்தப்பட்ட போலீஸ்கார் கைது செய்யப்பட்டிருக்கார்கள். உடனே நீங்க செஞ்சிருக்கணும்ல. அப்ப என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் பணத்தை காசை விட்டுருந்தா நீங்க சொல்வதெல்லாம் மக்கள் கேட்டுக்கொண்டு போவார்கள். அப்படித்தானே? அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? நீடிக்க போவதில்லை. ஆக போலீஸ் துறையை மக்களுக்கு கட்டுப்பட்டதாக மாற்ற வேண்டும். போலீஸ் துறையில நாம் இன்றைக்கு சாத்தியமானது உடனே செய்யக்கூடியது என்று சொல்ல போனா எதை பத்தி பேசலாம்னா, போலீஸால் பாதிக்கப்பட்டு இறந்து போனால் உடனடியாக 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும், நிதி உதவித்தொகை வழங்க வேண்டும். அந்த நிதியை சம்பந்தப்பட்ட போலீஸ் சொத்துக்கள் பறிமுதல் செய்தோ அல்லது அவர்கள் பணப்பலன்களிலிருந்தோ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்பந்தப்பட்ட ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ல இருந்து டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் எஃப்ஐஆர்ல பதிவு செய்து அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டா பணி நீக்கம் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு இப்ப இருக்கிற செட்டப்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கொண்டு வர முடியும். கொண்டு வந்தால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பயணித்து மற்ற நேர்காணல் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.